இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் பத்மமுக்தே எங்க ஓடுற? அவ்வளவு சீக்கிரம் ஓடிடுவா நீ? விடுங்கடா, இழுத்துக்கிட்டு வாங்கடா, விடுங்கடா. போ. என்னங்க? ஐயோ விடுங்கடா. கேசவா. அத்தை. கேசவா என்ன நடக்குதுங்க? எங்கடா ஓடுறீங்க? பிடிச்சு வச்சிருக்கீங்க. யார் இவங்க? விடுங்க. என்ன பண்றீங்க புள்ளைய? விடுங்க. டேய். டேய், இவனை வண்டில ஏத்துங்கடா. ஐயோ, வேணாம். நான் ஏற மாட்டேன். ஏத்துங்கடா அவனை. புள்ளைய எதுக்காக இப்படி பண்றீங்க? எங்க? டேய், விடுறா அவனை. ஏங்க, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ கடன் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவன் என்ன சாதாரண ஆளு நினைச்சீங்களா? ஒரு பர்னிச்சர் கடையோட ஓனர் அவன். அவன் ஏன் கடன் வாங்க போறான்? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் உத்தம தம்பியை பத்தி எனக்கு தெரியும். அவன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 40 லட்சமா? கேசவா? என்னடா இது? 40 லட்சம் கடன் இருக்காடா உனக்கு? வட்டியோட சேர்த்து இன்னைக்கு 60 லட்சம் ரூபாயில வந்து நிக்குது. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்ப்பா. உங்க மாமனார் மேல இருக்கிற மரியாதைனால எதுவும் கேட்காம நான் கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அது அடைக்கலான்னு சொல்லி போய் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்கி மேலும் மேலும் ரொம்ப கடன் ஆயிடுச்சுப்பா. டேய், என்னடா இப்படி ஏமாந்து போய் நிக்கிற? உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டா. ஏங்க, கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு கேட்டுங்க நீங்க பணம் கொடுத்தீங்க? தம்பி, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவன் மாமனாரு எக்ஸ்எம்எல்ஏன்னு நம்பிதானே கொடுத்தேன். அதுக்கு எங்க கிட்ட சொல்லாம கொடுப்பீங்களா? நீங்க பாட்டுக்கு 40 லட்சம் 50 லட்சம் பணத்தை தூக்கி கொடுப்பீங்க. இப்போ வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்களா? நாங்க எங்க போறது? இங்க பாருங்க, இப்ப எங்க கையில பணம் பைசா இல்ல. நீங்க கிளம்புங்க. ஏங்க, கடனை திருப்பி கேட்கும் போது மட்டும் இங்க வந்து நிக்கிறீங்கல்ல, அப்ப கொடுக்கும் போதும் தானே எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. அப்படியா? அப்போ நீங்க பணத்தை தர மாட்டீங்க. பணம் கொடுக்க வக்கில்ல, பூமி பூஜையா போடுறீங்க. ₹1 பாக்கி இல்லாம பணத்தை எடுத்து வச்சாதான் இங்கிருந்து நான் போவேன். இல்லன்னா இதுல கோர்ட்டு கேஸ்னு என்ன ஆனாலும் சரி, உங்க புள்ளைய நான் விட மாட்டேன். டேய், அவன வண்டியில ஏத்துங்கடா. என்னையா பிரச்சனை சார்? வாங்க சார், இங்க பாருங்க சார். சார் பாருங்க சார், கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு என் புள்ளைய எங்க அடிச்சு இழுத்துட்டு போறாங்க சார். எங்க எல்லாரும் அடிக்கிறாங்க சார். நீதான் கேசவனா? சொல்லியா? ஆமா சார். வந்து வண்டியில ஏறு. சார், என்னங்க அராஜகமா இருக்கு?
கந்தவட்டி கேட்டு அராஜகம் பண்றவங்க இவங்க. ஏன் புருஷனை அரெஸ்ட் பண்றீங்க? அவங்க ஏற்கனவே உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் மேல மோசடி வழக்கு பதிவு பண்ணிருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வண்டியில ஏறு தம்பி, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து வண்டியில ஏறு. ஐயோ சார், இவர் யார் தெரியுமா? இவர் யாரோட மருமகன் தெரியுமா? எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட மருமகன். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். ₹1 கூட என்னால தர முடியாது. கேசவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நாங்க இதுல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவரு ஒரு பெரிய மனுஷன், இவரு ஒரு பெரிய மனுஷன். உங்களை நம்பி நான் பணம் கொடுத்தேன் பாருங்க, நான் தான் புத்தி கெட்ட முட்டாள்னு நினைச்சுக்கணும். கவிதா, மாமா அந்த பைய எடுத்துருவாமா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? இரு லட்சுமி. டேய், இது நீ பல வருஷமா அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம்டா. அத கொண்டு போய் அவன் கையில கொடுக்க போறியா? வேணாண்டா. அப்பா அம்மா, என் புள்ளைய விட பணம் ஒண்ணு எனக்கு பெருசு இல்லம்மா. அப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு உன் தம்பியை காப்பாத்தணும், அது மட்டும்தான் என் நோக்கம். ஐயோ போச்சே, எனக்கு ஒரு பங்கு வரணும், அதையும் சேர்த்து கொடுக்கறாரு சார். இந்தாங்க சார், இதுல செக் இருக்கு. மீதி பணம் சார், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. மீதி பணத்துக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இவங்களை நம்ப நான் தயாரா இல்ல. நாளைக்கே நீங்க குடும்பத்தோட தலைமுறை ஆயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ஏன் பணம் இப்பவே வேணும். எங்க திடீர்னு வந்து இவ்வளவு பணத்தை மொத்தமா கேட்டீங்கன்னா நாங்க எங்கெங்க போறது? நாங்க ஒன்னும் கோடீஸ்வரங்கள்லாம் இல்லப்பா, சாதாரணமான நடுத்தர குடும்பம். அதுக்கு நான் என்னமா பண்றது? உங்க புள்ள நடுத்தர குடும்பம் மாதிரி நடந்துக்கலையே.